ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மான்ட்ரியலில் புதுசாக வந்திருக்கிற ரெம் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்கலாம். மான்ட்ரியலோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேடுன்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் ரெம் ட்ரெயின் எப்படி இருக்குது, ஸ்டேஷன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். இப்போ நான் ரெம் ஸ்டேஷனோட பார்க்கிங் ஏரியாவில் இருக்கேன். இங்கே நீங்கள் டிஸ்பிளே போர்ட் பார்க்கலாம். இதில் எல்லா டைரக்ஷன் ட்ரெயினோட டைமிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A1, A2, A3, A4 4 டைரக்ஷன் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட்டு எவ்வளோ மினிட்ஸில் ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நிற்குங்கிறது இருக்கும். இப்போ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ஒன்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நமக்கு ஸ்டேஷனோட டீட்டெயில் மேப், ரெம்மோட எல்லா ஸ்டேஷன்ஸு பற்றி ஒரு சைடு இருக்கும். அண்ட் அதர் சைடில் அந்த ரெம் டிக்கெட்டிங் மிஷின் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ரெம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஸ்டேஷனோட பேர், த சோர்ஸ். ஸோ இங்கேருந்து நான் வெளியில் பார்த்தனாலே பார்க்கிங் ஏரியாலாம் தெரியுது. ஸோ இவ்வளோ கார்ஸ் வரைக்கும் பார்க் பண்ண முடியும் அந்த ஸ்டேஷனில். பார்க்கிங்க்கு ஒன் டே டிக்கெட் இல்லாட்டி மந்த்லி டிக்கெட் அந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எப்போயுமே எல்லா ரெம் ஸ்டேஷன்ஸ்லேயுமே ஸ்டெப்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஆல்சோ லிஃப்ட்டு, எலிவேட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். சீனியர் பீப்புள், வீல் சேர் ஆக்சஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லா ரெம் ஸ்டேஷன்லேயுமே இந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்டான மேப்பிங் இருக்கும். எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன லைன் A1, A2, A3, 4 நம்ம முதலே சொன்ன மாதிரி எத்தனை ஸ்டாப்ஸ் வருங்கிறது எல்லாமே நம்ம இந்த போர்டில் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு ட்ரெயின் வருது. இப்போ இந்த சைடு ட்ரெயின் இல்லாததுனால நமக்கு பிளாட்ஃபார்ம் கேட் க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போயுமே ட்ரெயின் நிற்கும்போது தான் நமக்கு பிளாட்ஃபார்ம் கேட் ப்ளஸ் ஆல்சோ ட்ரெயினோட கேட் அட் அ டைமில் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் பேசஞ்சர்ஸ்லாம் ஏறினதுக்கப்புறம் 2 கேட்டுமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ரெம்மோட மெயின் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இதில் டிரைவர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இது நிற்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிற்கும். தென் எல்லாருமே ஏறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. இந்த ரெம் ட்ரெயின் ஒரு 3 to 4 மினிட்ஸு ஒரு டனல்குள்ளே போகும். அது சாதாரண டனல் இல்லை. அந்த டனல் 100 இயர்ஸுக்கு முன்னாடியே மான்ட்ராயல் மலையை குடஞ்சி தோண்டப்பட்டது. 1912லேயே அந்த டனலை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரயிலெல்லாம் மலையை சுற்றி போக வேண்டி இருந்துச்சு. ஸோ 1918 இருந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மற்றும் கூட்ஸ் ட்ரெயின் எல்லாம் அந்த டனலை யூஸ் பண்ணாங்க. ஸோ மெனி இயர்ஸ் லேட்டர் இப்போ அதை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ரெம் ட்ரெயின் அதில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஈவன் இப்போ அவங்க ரெனோவேட் பண்ணும்போது அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின வெடிப்பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. ரெம் ஸ்டேஷன்லேயுமே டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கும். அதில் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். லைக் சிங்கிள் டிக்கெட், 2 டே பாஸ், வீக்லி பாஸ், மந்த்லி பாஸுங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட், ஆப்பிள் பே, கூகுள் பே, கார்டு எது வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடிஷ்னலி உங்கள்கிட்ட ஆல்ரெடி பஸ் கார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் STM ஒரு ஓப்பஸ் கார்டு இருந்தால் அதையுமே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த STM கார்டு பஸ்ஸு, ரெம்மு, மெட்ரோ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறதுக்கான காமன் கார்டு தான். இப்போ நாம் ரெம் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் டைரெக்டாக மான்ட்ரியலில் இருக்க ஈட்டான் சென்டர் மால்குள்ளே போக முடியும். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான மால்னே சொல்லலாம். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. லைக் ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், பியூட்டி, ஸ்போர்ட்ஸ், ஹோம் ப்ராடக்ட்ஸ்னு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபேமஸ் பிராண்ட்ஸ் லைக் Zara, H&M, ஆப்பிள், Sephora, பெஸ்ட் பை எல்லாமே இங்கே பார்க்க முடியும். இதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏஷியன், இந்தியன், பீஸா, பர்கர்ஸ், காஃபி ஷாப்ஸ்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஷாப்பிங் அண்டு ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த ஸ்பாட் ரீச் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலேருந்து நான் வெளியில் வந்தேன். ஸோ ஆப்போசிட்டில் ஸ்ப்ரிங் சீசனுங்கிறனால இந்த பியூட்டிஃபுல்லான டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு வந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே கலரான டியூலிப் ஃப்ளவர்ஸ் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே டியூலிப்பை பார்த்தாலே நெதர்லாண்ட் தான் ஞாபகம் வரும். ஆனால்
டியூலிப்போட ஆரிஜின் வந்துட்டு நெதர்லாண்ட் கிடையாது. அது சென்ட்ரல் ஏஷியா அண்ட் டர்க்கி ரீஜன்லேருந்து ஆரிஜினேட் ஆனது. அரௌண்ட் 16th சென்ச்சுரியில் தான் யூரோப்புக்கு வந்துச்சு. நல்ல வின்டர் வெதர் கண்டிஷனு, சாயில், அதனால் நெதர்லாண்ட் பீப்புள் நிறைய இதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு சீசனில் பீப்புள் இதுக்கு ரொம்ப க்ரேஸ் ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டியூலிப் பல்பே வந்துட்டு ஒரு லக்ஸரியஸ் வீடு, நிலம் வாங்குற அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? ஸோ எது எப்படியோ, இது நம்ம பார்க்குற இடத்துலலாம் ரசித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.